இட்ஸ் வெனஸ்டே டே 11ஓட மினி vlog பார்க்கலாமா? இதுதான் நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கட்டிட்டு போன சாரி. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் அம்மா வாசல் தெளித்து கோலம் போட்டாங்க. நான் கிச்சன் வேலை எல்லாமே பார்த்துட்டேன். சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு பாத்திரம் விளக்கிட்டு தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமே போயிட்டு கிளம்பிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கிளிப்பு எடுக்கலை போல், இப்போ ஆட் பண்ணல தான் தெரியுது நான் எடுக்க மறந்துட்டேன்னு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசையும் அதே புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுண்டல் இதெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சாச்சு. பொரியல் எதுவுமே பண்ணலை, இந்த சுண்டலே வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டோம். நான் வச்ச சாப்பாடு எவ்வளோ அழகாக காக்கா சாப்பிடுது பாருங்களேன். அவர் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்புறம் நானும் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி காலைல சரியான வெயில், நடந்து போகையிலே இங்கேருந்து ஸ்கூலுக்கு அவ்வளோ தூரம் நடந்தானே போகணும். நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து போட்ட மேக்கப்பெல்லாம் கலைஞ்சிடும். நான் ஸ்கூலுக்கு போகையிலேயே அவ்வளோ ஒரு வெயில், அவ்வளோ ஒரு வேர்வையிலே போனேன் இன்றைக்கி காலையில். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், என் தம்பி செகண்ட் வந்தான். ஒரு வீடியோவுக்கு ஃபேஸை காட்டுறா அப்படின்னா ஃபேஸவே காட்ட மாட்டான். எப்படி திரும்பி பார்த்துட்ருக்கான் பாருங்களேன். அப்புறம் இன்றைக்கி ஸ்கூலில் போயிட்டு நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கிற ஃபுல்லாகவே ரிஹர்சல் தான். ஃபுல்லாகவே பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் வரையில் நானும் அம்மாவும் ஒரே பஸ்ஸில் தான் எப்போயுமே வருவோம். இன்றைக்கி அம்மா மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸு, பூவு எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. நாளைக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கிறனால பஸ்ஸில் வரையிலே இடம் கிடச்சிச்சு. அப்படினால பஸ்ஸில் வரையிலே பூ கட்டிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டில் வந்து அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் தம்பி இந்த ஃபென்சிங் வால் வந்ததும் போதும் அதை வச்சு ஒரே விளாட்டு, எங்கிட்டாவது குத்தி போடுவானோன்னு எங்களுக்குலாம் பயம். அப்புறம் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே என் தம்பி ஸ்கூலை விட்டு வந்தோடனே பிசைஞ்சு வச்சுருப்பான் போல். எனக்குலாம் ஒரே ஷாக்கு. வந்துட்டுருக்கேன், தேய்ச்சிட்ருக்கான், அழகாக பரோட்டா போட்டு எடுத்துகிட்ருக்கான். எங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஹாப்பி, இந்த வயசுலேயே இவ்வளோலாம் பண்ணுறான் அப்படிங்கிறது. அப்புறம் நான் குருமா வச்சுட்டு நைட் டின்னருக்கு அந்த பரோட்டாவும் குருமா வச்சு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் சாரீ நாளைக்கு வேணும் அப்படிங்கிறனால ப்ரிப்பேர் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஆர்னமெண்ட்ஸு, சாரீ, ப்ளவுஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு எப்படி போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டாவை